இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்ம கடவுள் நம்மளை தூய வாழ்வுக்கு அழைத்துள்ளார். அது எவ்வாறு என்பதை பற்றி பார்ப்போம். புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்தில் 6வது அதிகாரம் 17 முதல் 18 வரையும் 7ஆம் அதிகாரம் முதல் வசனம் முடிய கடவுளுடைய வார்த்தையை கேட்போம். தூய வாழ்விற்கான அழைப்பு. நம்பிக்கை கொண்டிராதவரோடு உங்களை பிணைத்து கொள்ள வேண்டாம். இறைவனுக்கு ஏற்புடைய நெறி கெட்டோடு என்ன தொடர்பு? ஒளிக்கு இருளோடு என்ன பங்கு? கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் என்ன உடன்பாடு? நம்பிக்கை கொண்டோருக்கு நம்பிக்கை கொண்டிராதவரோடு என்ன தொடர்பு? கடவுளின் கோவிலுக்கும் சிலை வழிபாட்டு கோவிலுக்கும் என்ன இணக்கம்? வாழும் கடவுளின் கோவில் நாமே. என் உறைவிடத்தை அவர்கள் நடுவில் நிறுவுவேன், அவர்கள் நடுவே நான் உலவுவேன். நானே அவர்கள் கடவுள், அவர்கள் என் மக்கள் என்று கடவுளே சொல்லியிருக்கிறார் அன்றோ? எனவே அவர்கள் நடுவில் இருந்து வெளியேறுங்கள், அவர்களை விட்டு பிரிந்து செல்லுங்கள் என்கிறார் ஆண்டவர். தீட்டானதை தொடாதீர்கள், அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன். மேலும் நான் உங்களுக்கு தந்தையாயிருப்பேன், நீங்கள் எனக்கு புதல்வரும் புதல்வியருமாய் இருப்பீர்கள் என்கிறார் எல்லாம் வல்ல ஆண்டவர். அன்பார்ந்தவர்களே, இத்தகைய வாக்குறுதிகளை பெற்றுள்ள நாம் உடலிலும் உள்ளத்திலும் மாசு எதுவுமின்றி நம்மையே தூய்மைப்படுத்துவோம். கடவுளுக்கு அஞ்சி தூய வாழ்வில் நிறைவடைவோம். அன்பார்ந்தவர்களே, கடவுள் நம்மை தூய வாழ்விற்கே அழைத்துள்ளார். மேலும் அவர் நம் நடுவில் எப்போதும் உயிரோடு இருக்கின்றார். என் உறைவிடத்தை அவர்கள் நடுவில் நிறுவுவேன் என்கிறார், அவர்கள் நடுவில் உலவுவேன் என்கிறார் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். எனவே அவர் நமக்கு நடுவுல நம்ம பக்கத்துல இருக்கிறார். நம்ம சொல்ற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். அவர் நமக்கு உதவி செய்ய காத்து கொண்டு இருக்கிறார். நிச்சயமாக உதவி செய்வார். நம்பிக்கையோடு இருப்போம். அதுக்கு அவர் நம்ம விட்டு சென்ற துணையாளரை நம்ம வேண்டுவோம். அவர்கிட்ட இருந்து நம்ம வரங்களையும் கனிகளையும் ஜெபித்து பெற்றுக்கொள்ளணும். என்ன துன்பம் வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும், நம்மளை மற்றவங்க எவ்வளவு இழிவா பேசினாலும், நம்மளோட உரிமை நீதியே இல்லாமல் நம்மக்கிட்ட இருந்து பறிச்சாலும், நம்ம மேலே இல்லாத பொல்லாத குற்றங்களை சொன்னாலும் அமைதியாக பொறுமையாக இருக்கணும். சாத்தா நமக்கு எதிராக எவ்வளவு சூழ்ச்சி பண்ணாலும் நம்ம ஏசப்பா கிட்ட தூய ஆவியானவரை கேட்டால் அவர் நம்மை நேர் வழியில் நடத்துவார். நம்மளை ஏமாத்துறவங்க, நமக்கு எதிராக பொய் சாட்சி சொல்கிறவங்க, நம்ம உடைமைகளை எடுக்க நினைக்கிறவங்க கிட்ட இருந்து தூய ஆவியார் பலன், திடம், தைரியம் தந்து உறுதி தந்து நம்மை பாதுகாப்பார். நம்முடைய கோபத்தில் நாம் எடுக்கிற முடிவுகள் தவறாக இருக்கும். ஆனால் நம்ம ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து இருந்தால் அவர் நம்மை சரியான பாதையில் நடத்துவார். அதான் புனித பவுல் சொல்கிறார், நம்பிக்கை இல்லாதவர்களோடு நம்பிக்கை உள்ளவருக்கு என்ன தொடர்பு? அவங்ககிட்ட இருந்து நீங்கள் தனியாக வாழுங்க. ஒளிக்கு இருளோடு தொடர்பில்லை. அதுபோல தூய ஆவியானவரை பின்பற்றும் நமக்கு உலகத்தோடு தொடர்பு கொண்டுள்ள, சாத்தானோடு தொடர்பு கொண்டுள்ளவர்களோடு எந்த பிணைப்பும் இருக்கக்கூடாது என்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் எந்த உடன்பாடும் இல்லை. இயேசு நம்மை பாவங்கள் சாபங்களிலிருந்து மீட்டு வாழ்வு கொடுக்க தம்மையே சிலுவை சாவுக்கு ஒப்படைத்தார். ஏனெனில் அவர் நம்மேல் வைத்த அன்பு பெரியது, பேரன்பு. ஆனால் நம்மை உலக காரியங்களுக்கு அடிமையாக்கி, ஊனியல்புக்கு அடிமையாக்கி, கோபப்படு, எரிச்சல் படு, அமைதியாக இருக்காதே, பொறுமையாக இருக்காதே, பொறாமைப்படு, கொலை செய், விபச்சாரம் என அனைத்து பாவங்களையும் செய்ய வைத்து மனிதருக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணி தன்னோட கட்டுப்பாட்டில் வைத்திருக்குது சாத்தான். அவங்கள சாகடிக்கிறான், தினம் தினம் கொல்லுகிறான். அவனுடைய எண்ணமே அழிக்கிறது தான். சாத்தான் ஒரு திருடன். அவன் திருடுவதற்கும் கொல்லுவதற்கும் அழிப்பதற்கும் அன்றி வேறு எதற்கும் வருவதில்லை. அவன் மக்களை திருடுறான், அழிக்கிறான், பாவத்துல விழ வைக்கிறான். ஆனால் இயேசுவோ அத்தனை பாவங்களில் இருந்தும் நம்மளை மீட்கிறார். அந்த பாவங்களை விட்டு விட்டு நம்ம சாத்தானை எதிர்த்து பயம் இல்லாமல் அவரிடம் வந்தா, வா என் அன்பு மகனே மகளே என கூறி அணைத்துக் கொள்வார். உன் பாவங்கள் அனைத்தையும் நான் மன்னித்து விட்டேன், நீ எதை குறித்தும் இனி கவலைப்படாதே, உன் குற்றங்களை ஒப்புக்கொள், அவற்றை விட்டுவிட்டு மனம் திரும்பு, அப்போது நீ வாழ்வடைவாய். உன் பாவங்கள், சாபங்கள், நோய்கள் அனைத்திலிருந்தும் நீ விடுதலை பெறுவாய். ஆம் மகனே மகளே, இயேசு அவ்வாறு தந்தால் அது உண்மையான விடுதலை. தினமும் அதுக்கு நம்முடைய வேதத்தை வாசிக்கணும்,
கடவுளை பற்றி அறிந்து கொள்ளணும், இயேசுவை பற்றி அறிந்து கொள்ளணும். அப்படி நம்ம அவரை தினம் தினம் அறிந்து கொள்ள முடிஞ்சாதான் நம்ம அவரை கண்டடைய முடியும். இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவதே என்னுடைய ஒப்பற்ற செல்வம் என்கிறார் புனித பவுல். தவறான போதனைகளுக்கோ தவறான நம்பிக்கைகளுக்கோ நிச்சயமா நம்ம இடம் கொடுக்க கூடாது. கடவுள் கொடுத்த இந்த நற்செய்தியை மட்டுமே நன்கு அறிந்து புரிந்து நம்ம அதை பின்பற்ற வேண்டும். அது நற்செய்திக்கு மாறாக அவற்றை மாற்றி போதிப்பவர்களை அவர்களை சபிக்கப்படுவர் என வேதம் சொல்கிறது. இயேசு மட்டுமே என் மீட்பர், அவர் என் நடுவில் உயிரோடு இருக்கிறார், வேறு எதுவும் உயிரோடு இருப்பதில்லை. சிலைகள் மீது நம்பிக்கை வைப்போரும் சிலைகளை பற்றி பெருமை எடுத்துக் கொள்ளுவோரும் சபிக்கப்படுவர் என்று பைபிள் வேதம் சொல்கிறது. சிலைகளால தங்களை மீது விழுற தூசிகளை கூட அது தொடைக்க முடியாது. மனிதர்கள் தான் அவற்றை தொடச்சி அவங்களுக்கு ஆடைகள்லாம் பூசி வர்ணம் பூசுறாங்க. அவங்களால நடக்க முடியாது, தங்களுக்கு உதவி செய்ய முடியாது. மனிதர்கள் தான் அவங்கள தோளில சுமந்து செல்கின்றார்கள். அத்தகைய சிலைகளிடம் போய் நம்பிக்கை வைக்கிற மக்கள் அவங்க கிட்ட போய் வேண்டுறாங்க. அவ்வாறு சிலைகள் மீது நம்பிக்கை வைப்போரிடம் உங்களுக்கு எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது என்கிறார் புனித பவுல். நான் உயிரோடு இருக்கேன், உங்க மத்தியில இருக்கேன். ஆனா அவர் மேல நம்பிக்கை இல்லாம சிலைகள் பற்றி நம்பிக்கை கொள்வோர் அவைகளை பற்றி பெருமை எடுத்துக் கொள்வோரும் சபிக்கப்படுவர் என்கிறார். வாழும் கோவில் நாமே. எனவே 1 கொரிந்தியர் 3:14 புனித பவுல், நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? ஒருவர் கடவுளின் கோவிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார். ஏனெனில் கடவுளின் கோவில் தூயது, நீங்களே அக்கோவில் என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நாமே வாழும் கோவில். நமக்குள்ள பொறாம, சீற்றம், கட்சி மண்பானை, பிளவு, விபச்சாரம், அழுக்காறு, கெட்ட நடத்தை, காமவெறி, களியாட்டம், குடிவெறி முதலியவற்றை இருந்தால் நாமே நம் உடலை பாவத்தால் அழிக்கிறோம். நமக்குள்ள இருந்து கடவுள் வெளியே போய்விடுவார். சாத்தா நமக்குள்ள வந்து எல்லா நோய்களையும் கொண்டு வந்து நம்ம கொஞ்சமா நம்மளை அழித்து விடுவான். எனவே கடவுள் நம்மளுடைய ஆலயம், நம்ம உடல் வந்து நம்முடைய கடவுள் வாழுகிற ஆலயமா இருக்கணும். அவர் உள்ள வரணும்னா அந்த பாவத்தெல்லாம் நம்ம விடணும். எனவே நீங்கள் கடவுளின் கோவிலை அழித்தால் நீங்களே அழிந்து போவீர்கள். நீங்க பார்த்திருப்பீங்க, சில பேர் குடி வெறிக்கு ஆளாகி குடிச்சு தங்களையே அழிச்சுக்குவாங்க. குடி வெறி அது ஒரு பாவம். எப்படி அவங்க அந்த குடிச்சு தங்க உடல்லையே தாங்களே அழிஞ்சு போறாங்களோ அதே மாதிரி பாவம் செய்தாலும் அப்படியே உடல் அழியும். நீங்கள் வந்து கடவுள் சொல்வதை கேட்டால் கடவுளும் நீங்கள் சொல்வதை கேட்பார். எனவே உங்கள் உள்ளத்தை தூய்மைப்படுத்துங்கள், கடவுள் வாழும் ஆலயமாக மாற்றுங்கள், அவர் சொல் கேட்டு நடங்கள், தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள், வாழ்வு பெறுவீர்கள். கடவுளின் கோவிலை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள், ஏனெனில் நீங்களே அக்கோவில், உங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எனவே கலாத்தியர் 2:20 வாழ்பவன் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார் என்றும், ரோமையர் 6:10 அவர் இறந்தார், இயேசு கிறிஸ்து இறந்தார், பாவத்தை ஒழிக்க ஒரே ஒரு முறை இறந்தார், இப்போது அவர் வாழ்கிறார், அவர் கடவுளுக்காகவே வாழ்கிறார் என்றும், ரோமையர் 14:9 ஏனெனில் இறந்தோர் மீதும் வாழ்வோர் மீதும் ஆட்சி செலுத்தவே கிறிஸ்து இறந்தும் வாழ்கிறார் என்றும், எபிரேயர் 7:25 ஆதலில் தம் வழியாக கடவுளிடம் வருபவரை அவர் முற்றும் மீட்க வல்லவராயிருக்கிறார், அவர்களுக்காக பரிந்து பேசுவதற்கென என்றுமே உயிர் வாழ்கிறார். எனவே நம் மீட்பர் இயேசு நம்முடன் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார், சுகம் தருகிறார், நம்மை துன்புறுத்தும் எதிரிகளிடமிருந்து விடுதலை தர நமக்காக பரிந்து பேச அவர் உயிரோடு இருக்கிறார். வல்லமையாய் நமக்காக கடவுளிடம் பரிந்து பேசுபவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. அவரை பற்றி அறிந்து கொள்ள தினமும் நாம் வேதத்தை வாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நமக்குள்ள கொண்டு வர வேண்டும். முழு நம்பிக்கை அவர் மீது வைக்க வேண்டும். தூய்மையான வாழ்விற்கே நம்மை கடவுள் அழைத்திருக்கிறார். அவரை போல நாம் வாழ வேண்டும். எனவே அவர் உடலை உண்டு இரத்தத்தை குடித்து அவரை போல மாற வேண்டும். அவர் தன்னையே உணவாக கொடுத்திருக்கிறார். நானே வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு என்கிறார். இயேசுவை உண்ணும் நாம் அவரை போல மாற வேண்டும். அவ்வாறு மாறவில்லை என்றால் அது பாவம். ஒவ்வொரு முறை நாம் அவரை உட்கொள்ளும் போதும் நாம் அவராகவே மாற வேண்டும், தூய்மையாக மாற வேண்டும்.
அப்பொழுது அவர் நம் கடவுளாய் இருப்பார், நாம் அவருடைய புதல்வரும் புதல்வியர்களுமாக இருப்போம். எனவே இந்த வீடியோ மேலும் கடவுளை பற்றி அறிந்து மக்கள் இயேசுவை உட்கொண்டு தூய வாழ்வு வாழ வேண்டும் என்பதே என் வீடியோவின் நோக்கம். கடவுள் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.